இருக்கக்கூடாதுன்னு கேட்கிறான். இந்த மக்கள் எல்லாம் என்ன தப்பு செய்தார்கள் என்று சொல்லும் போது குர்ஆன் படி அவர்கள் நடக்கவில்லை என்று அவர்கள் சொல்வார்களா? மறுமையில் அவருடைய நிலைமை என்ன என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா ரொம்ப தெளிவா சொல்றான். ஏன் சஹாபாக்களை பின்பற்றாம போயிட்டோமே, இவரை பின்பற்றாம சொல்லாமல் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படல, அவனை அனுப்பிய இந்த திருமறை குர்ஆனுக்கு கட்டுப்படவில்லை என்று கதறுவார்கள். அப்ப ரெண்டை தான் நீங்க வேண்டும்ங்கிறத இந்த வசனமும் ரொம்ப தெளிவா சொல்லுது. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுடைய 66, 67, 68வது வசனத்துல அல்லாஹ் யௌம துகல்லபு வஜூஹும் ஃபின்னார், நரகத்தில் சில முகங்கள் போட்டு புரட்டப்படுகின்ற போது யக்கூலூன யா லைதனா அத்தஅனல்லாஹ வ அத்தஅனர் ரசூலா, அவர் சொல்வார்களாம் நாங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு இருக்க கூடாதா, வ அத்தஅனர் ரசூல இந்த தூதருக்கு கட்டுப்பட்டு இருக்க கூடாதா? இப்படி நரகத்தில் நாங்க போயிட்டோமே. வகாலு ரப்பனா இன்னா சாதத்தனா வ குப்ரானா ஃபஅலல்லூன ஸபீல், நாங்களுக்கும் எங்களுடைய மூதாதையர்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோமே, அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்களே என்று கதறுவார்களா? பாருங்க, அவங்க முகத்துல போட்டு என்ன பதில் சொல்றாங்க? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருக்க கூடாதா, அவன் தூதருக்கு கட்டுப்பட்டு இருக்க கூடாதா? ஏன் நபி தோழர்களுக்கு கட்டுப்பட்டு இருக்க கூடாதான்னு பேசிருக்கணுமா இல்லையா? இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்லி இருக்க வேண்டுமா இல்ல? சொல்லல. அல்லாஹ் சொன்ன அல்லாஹ் அவனுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்படு, மகத்தான வெற்றி உனக்கு இருக்கு. அல்லாஹ்வும் தூதரின் சொன்னபடி நீ நட, மறுமையில் சொர்க்கத்துக்கு நீ போவாய். இதை விட்டுட்டு வேற வழிகளுக்கு நீ போனாய் என்றால் நீ என்ன செய்ய முடியாது, நேரான வழியை காண முடியாதுன்னு இந்த மாதிரி அடிப்படையில் நிறைய வசனங்கள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாம் என்ன சொல்லுகிறோம், குர்ஆனின் படியும் அதனுடைய ஹதீஸின் படி தான் நம்ம நடக்கணும். நபிகள் நமக்கு முன்மாதிரி வழிகாட்டி கிடையாது, அவர்கள் சொன்ன அடிப்படையில் நடக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லல அப்படின்னு சொல்றோம். இது நம்ம மட்டுமல்ல, நபி தோழர்கள் இந்த கருத்துல தான் இருந்தாங்க. நம்ம மட்டும் இந்த புதிய கருத்தை சொல்ல, புதிய நடைமுறை ரசூல் ஸல்லல்லாஹு காலத்தில் இருந்த நபி தோழர்களே மற்ற நபி தோழர்களை பின்பற்ற அல்லாஹ் பின்பற்றினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு காலத்துக்கு பிறகும் கூட. இப்ப உதாரணத்துக்கு சில உதாரணங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவங்களுடைய மனைவி, உமர் ரலியல்லாஹு அவர்கள் மார்க்கத்துக்கு முரணாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிக்கு மாற்றமாக சொல்லும் போது அது அவங்க மனைவி. சஹீஹ் புகாரியில் 900வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. அவங்களுடைய மனைவி ஒருவர் என்ன செய்வாங்களா, தொழுகைக்கும் சுபஹ் தொழுகைக்கும் ஜமாத்தோட பள்ளியாசல போய் தொழுவாங்களாம். அப்ப கேட்பான் லிம தஹ்ருஜூன வகத் தஅலமீன அன்ன உமர யக்ரஹு தாலிக வ யகா, உமர் அவர்கள் இருப்பாரே, அவர் ரோசக்காரா, எப்படி ஃபஜர் தொழுகைக்கும் சுபஹ் தொழுகைக்கும் பள்ளிக்கு நீங்க வர்றீங்க, அவர் தடுப்பார், அவருக்கு விருப்பமா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க மனைவி சொல்றாங்க அவர் எப்படி என்னை தடுக்க முடியும், என்னை தடுப்பதை விட்டும் அவரை தடுத்து விடும். யம்னஹு கவுலு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த சொல்லு அவர் என்னை தடுப்பதை விட்டு தடுத்து விடும். என்ன சொல்லா, தம்னஹு அல்லாஹி மசாஜிதல்லாஹ், பெண்களை பள்ளியாசலுக்கு செல்வதை விட்டும் நீங்கள் தடுக்காதீர்கள் அப்படின்னு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லி இருக்கும் போது இவர் எப்படி தடுக்க முடியும், இதை சொன்னேன்னா அவர் அழைத்து விடலாம் அப்படின்னு அவங்களுடைய மனைவி சொல்லியிருக்காங்க. கணவர் விருப்பம் போகக்கூடாது இருக்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அனுமதித்த பொழுது என்னுடைய கணவருடைய பேச்சுப்படி எப்படி நாம் போகாமல் இருக்க முடியும், நான் தாராளமா போகலாம் அப்படின்னு அவங்க மனைவியே அல்லாஹ்வின் தூதருடைய கருத்துக்கு மாற்றமா இருக்குங்கிறதுனால அந்த நபித்தோழருடைய முக்கியமான நபி அந்த உமருடைய கூற்றை ஏத்துக்கல. அதே மாதிரி இன்னொரு கூற்றை நீங்க பாருங்க, உமர் ரலியல்லாஹுடைய பிள்ளை இப்னு உமர், ரொம்பவும் அன்பிற்குரிய பிள்ளையாக இருந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் நபி வழியை ரொம்ப அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து பின்பற்றக்கூடியவராக இருக்கக்கூடிய இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கிட்ட ஒருவர் சிரியாவை சார்ந்த ஒரு கேட்கிறார், பில் உம்ரத்தி தமத்து என்ற ஹஜ்ஜை செய்வது கூடுமான்னு கேட்கிறார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஹிய ஹலாலுன், இது அனுமதிக்கப்பட்டதுதான், ரசூலுல்லாஹ் அனுமதிச்சிருக்கிறாங்க. இன்ன அபாக்க கதுனா, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இப்படி செஞ்சாங்க. ஆனா உன்னுடைய தந்தை, இவர் அந்த கருத்து சொல்ல பொதுவா சொல்றாரு, உன்னுடைய தந்தை இந்த செய்வதை விட்டு தமத்து என்ற ஹஜ்ஜை செய்வதை விட்டும் தடுக்கிறாரே கேட்கிறார். இப்னு உமர் சொல்றாரு தமத்து என்ற ஹஜ்ஜி கூடும், ரசூலுல்லாஹ் அவர் சொல்றாரு கூடும். ஆனா அவர் சொல்றாரு உங்களுடைய தந்தை இதை கூடாது என்று சொல்லுகிறாரு, இவர் சட்டத்துக்கு மாற்றமா சொல்றாரு அப்படின்னு கேட்கும் பொழுது அப்துல்லா பின் உமர் அவர்கள் அழகா சொன்னாங்க, அரைத்த இன் கான அபி நஹா அன்ஹா வ சனாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ர அபி நத்தப் அம்ர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு காரியத்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அனுமதித்திருந்து என்னுடைய தந்தை தடை செய்திருந்தால்
நீ என்னுடைய சொல்லை நீ பின்பற்றுவாய்ன்னு கேட்கிறாங்க. அம்ர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லைத்தான் நான் என்ன செய்வேன், பின்பற்றுவேன் என்று சொல்லும்போது லகத் ஸனஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு நடந்திருக்கிறாங்க, அனுமதி இருக்கிறார்கள், நீ செய்து கொள்ளலாம் என்று சொன்னாங்க. இது திருமதியில 753வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அவருடைய தந்தை அல்லாஹ் இவருடைய நாவில பேசுகிறான் என்ற அளவுக்கு சிறப்பித்து சொல்லப்பட்ட ஒரு தோழர், இவர் ஒரு பக்கம் நடந்த சைத்தான் இன்னொரு பக்கம் ஓடி விடுவான் என்று சிறப்பித்து சொல்லப்பட்ட ஒரு நபித்தோழர். அப்ப இந்த நபித்தோழர் ஒரு கருத்தை சொல்லுகிறார், இந்த கருத்தை ஏற்று அவருடைய பிள்ளையை ஏற்று நடக்கல அவங்களுடைய. ஆனாலும் உமர் ரலியல்லாஹு அவர்களை மதிக்கவில்லை என்று நீங்கள் சொல்ல முடியாது. ரொம்ப கண்ணியம் கொடுத்தவர்கள். அவருடைய பிற்காலத்தில் எல்லாம் உமர் அவர்கள் நேசித்த அவருடைய நண்பர்களை எல்லாம் கண்ணியப்படுத்தி வந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள். ஆனா இந்த விஷயத்துல ஏன் ஏத்துக்கல? குர்ஆன் அப்படி சொல்லல. தந்தைப்படி நீ நட என்றோ, தன்னுடைய தாய் சொன்னபடி நட என்றோ, அல்லாஹ்வின் தூதர் சொன்னபடி நடன்னு சொன்னாங்க. அதனால அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இதுல என்ன சொன்னாங்க, அதன்படி நான் நடப்பேன் அவர் சொன்னார். தந்தையினுடைய பேச்சையெல்லாம் இதுல நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று மறுத்ததை நாம் இன்று பார்க்க முடிகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு இருந்த நபி தோழர்களே ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அவர்களுடைய கருத்தை ஏத்துக்கல, அல்லாஹ்வின் தூதருடைய கருத்தின்படி தான் நடக்கணும்னு சொன்னாங்க. ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1563வது செய்தி, இதே தமத்து என்ற ஹஜ்ஜி தொடர்பாக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கூடாதுன்னு சொன்னாங்க. இதை கேட்ட அலி ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, லப்பைக பி உம்ரத்தின் வ ஹஜ்ஜா மா குன்து லி அதா சுன்னத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி கௌலி அஹதீன். உஸ்மான் ஆட்சி தலைவரா இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப நெருங்கியவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 2 பிள்ளைகளை திருமணம் முடித்தவர்கள். ரொம்ப பாசத்துக்குரியவர்களாக இருந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் இந்த மாதிரி தமத்து ஹஜ் செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது அலி ரலியல்லாஹு அவர்கள் அவர்களை பற்றி அவங்க ரொம்ப நெருக்கமானவர்களும் கூட, ஒரு ஆட்சி தலைவராகவும் கூட இருக்கு. அப்போ சொல்லுகிறாங்க, தமத்து என்ற ஹஜ்ஜுக்காக வேண்டி நான் இஹ்ராம் அணிகிறேன். அல்லாஹ்வின் தூதர் காட்டிய ஒரு சுன்னத்தை நான் நிறைவேற்றுகின்ற விஷயத்தில் யாருடைய சொல்லையும் நான் என்ன செய்ய ஏத்துக்கிற மாட்டேன். எந்த ஒரு மனிதனுக்கு வேண்டியும் அல்லாஹ்வின் தூதர் அவருடைய கருத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், நிராகரிக்க மாட்டேன், விட்டுவிட மாட்டேன், அவருடைய சுன்னத்தை நிறைவேற்றணும்னு சொன்னார். இங்கே சிந்தித்து பாருங்க, இவர் 2 பேரும் நபி தோழர் தான். இந்திய வயதில் மூத்தவர் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஜனாதிபதியா அவரோட இருக்கிறாரு. ஆனாலும் அலி ரலியல்லாஹு ஏத்துக்கிற மாட்டேன்ட்டாங்க. நபி தோழராக இருந்தாலும் ஏத்துக்கிறல. அல்லாஹ்வின் தூதர் காட்டியதுதான் நமக்கு முன்மாதிரி தவிர இவர்கள் காட்டுவது நமக்கு முன்மாதிரி இல்லை என்று அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்படி நிறைய சான்றுகளை நபி தோழர்களை என்ன செய்யல, அவருடைய காலத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு நம்ம என்ன செய்யலாம், நிறைய சான்றுகளை நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதனால நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் காட்டிய அவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்த அவர்களை அங்கீகரித்த அதே போன்று திருமறை குர்ஆன் கூறிய இதைத்தான் மார்க்கமாக பின்பற்ற வேண்டுமே தவிர நபி தோழர்களை நாம் முன்மாதிரி கூடாது. மார்க்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ திருமறை குர்ஆனோ அப்படி சொல்லல. இப்படி சொல்வதின் காரணத்தினால் அவர்களுடைய சிறப்பை நாம் அவமதிக்கிறோம் என்பதும் அல்ல, அவருடைய சிறப்பையும் நாம் மதிக்கிறோம் என்பதையும் நாம் உங்களுக்கு பதிய வைக்கிறோம்.